தனியார் பேருந்தில் முகம் சுளிக்க வைக்கும் செயல், இளைஞருடன் பிடிபட்ட மாணவி. யாழில் பெரும் துயரம், இளம் சட்டத்தரணியொருவர் திடீர் உயிரிழப்பு. சகோதரி வீட்டில் 11 வயதான சிறுமி வன்புணர்வு, அக்காவும் கணவனும் கைது. சற்று முன் இடம்பெற்ற கோர விபத்து, 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி 4 பலி. எரிபொருள் விநியோகத்தில் புதிய திட்டம், ஒற்றை இரட்டை இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் விநியோகம். 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபேறு குறித்த அறிவிப்பு. சற்று முன்னர் லிட்டோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. ஈரானின் மிக பலம் பொருந்திய தலைவர் படுகொலை, மிக மோசமாக பதிலடிக்கு தயாராகும் IRGC. இறப்பதற்கு முன்னர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அலி லாரிஜானி விடுத்த செய்தி, ட்ரம்புக்கு கடும் எச்சரிக்கை. மாணவிகளை சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய மாணவன், நீதிமன்றத்தின் உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். பண்டாரவளை பகுதியில் நேற்று காலை மாணவர்களை ஏற்றிக்கொண்ட தனியார் பஸ்ஸில் முகம் சுளிக்க வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 17 வயது இளைஞன் மற்றும் 14 வயது பாடசாலை மாணவி பஸ்ஸில் இருந்து இறங்கும் இடத்தில் சென்று பின்புறத்தில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடை மாற்றிக்கொண்ட போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் பண்டாரவள போலீசார் மாணவி மற்றும் காதலன், பஸ் டிரைவர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை அதிக கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், பெண் பிள்ளைகளை ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது அவசியம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் 40 வயதான சட்டத்தரணி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த சட்டத்தரணி இரட்டை குலகந்தைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று தன்னுடைய பணி முடித்து மாலை 5 மணிக்கு வீடு திரும்பிய போது நெஞ்சுக்குள் ஒரு மாதிரியாக இருப்பதாக மனைவியிடம் தெரிவித்தார். அதன்பின் இரவு 7 மணிக்கு உடல்நலக்குறைவால் உடனடியாக நெல்லியடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். 12 வயதுடைய சிறுமியொருவரை அவர் 10 வயதாக இருக்கும் காலம் முதல் கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய அக்கா கணவனும் அதற்குடந்தையாக இருந்த சிறுமியின் மூத்த சகோதரியும் கடந்த 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக திறப்பனை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இராணுவ முகாம் ஒன்றில் சிவில் ஊழியராக பணியாற்றி 40 வயதுடைய ஒருவரும் அவரின் மனைவியாக 22 வயதுடைய பெண்ணும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி கடந்த 2023ஆம் ஆண்டு பெற்றோரின் சம்மதத்துடன் தன்னுடைய மூத்த சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்தார். இதன்போது சகோதரியினுடைய கணவர் 2024 ஜனவரி மாதம் வரை பல சந்தர்ப்பங்களில் சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். அது குறித்து பலமுறை தன்னுடைய மூத்த சகோதரியிடம் தெரிவித்தார். இருப்பினும் சகோதரி இது குறித்து எவ்வித சட்ட நடவடிக்கையோ அல்லது பாதுகாப்பையோ வழங்காமல் மௌனம் காத்து வந்தார். இதேவேளை சந்தேக நபர் சம்பவம் குறித்து யாரிடமும் கூற வேண்டாம் என்று சிறுமியை அச்சுறுத்தி பயமுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திறப்பனை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் சற்றமுன் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது. சம்பவத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தோரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திச மகாராமிலிருந்து கராப்பட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டுக்கிணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது நாளை முதல் வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாளாந்த எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டு வருவதாலும் உள்நாட்டில் எரிபொருளுக்கான கேள்வி அசாதாரணமான முறையில் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் QR குறியீட்டு முறையை செயற்படுத்த அரசாங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனிகே உறுதிப்படுத்தியுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் குறித்த அறிவிப்புடன் காப்பது சார்ந்தர தேர்வுத் தாள்கள் தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் ஏலவே தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் சாதாரண தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. செயல்முறை தேர்வுகள் முடிவடைந்தவுடன் சாதாரண தர பரீட்சைக்கான பெறுபேறுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைதீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். எரிவாயு ஏற்றிய கப்பல் அமெரிக்காவிலிருந்து விரைவில் மாலைதீவை வந்தடையும் என்றும் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் எந்தவித இடையூறுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சன்ன குணவர்த்தன பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டமைக்கு தீர்க்கமான பதிலடி ஒன்று கொடுக்கப்படும் என ஈரானிய ராணுவ தளபதி அமீர் கடாமி அச்சுறுத்தியுள்ளார். சரியான நேரத்திலும் இடத்திலும் குற்றமிழைக்கும் அமெரிக்காவுக்கும் இரத்தவரி கொண்ட சியோனிஸ் ஆட்சிக்கும் தீர்க்கமான வருத்தத்தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கடாமி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். லாரிஜானி மற்றும் பிற தியாகிகளின் மரணங்களுக்கு பழிவாங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்திலிருந்து தனித்து இயங்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை லாரிஜானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் விதமாக மத்திய இஸ்ரேல் மீது ஏற்கனவே ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியின் மரணத்தை ஈரான் அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லாரிஜானியின் மரணம் ஈரான் தலைமைத்துவத்தின் மையத்தில் நெருக்கடியை ஆழப்படுத்துவதாக சர்வதேச தரப்புகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் முன்னதாக வெளியிட்ட அறிவிப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியின் மரணத்தை தற்போது செய்தியாக வெளியிட்டுள்ளது. ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவரின் மறைவிடத்தை இரவு நேர வான்வழி தாக்குதல் மூலம் தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அதே நேரம் பசிஜ் போராளி குழுவின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானி கொல்லப்பட்டதையும் ஈரான் முன்னதாக ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் மறைந்த செயலாளர் அலி லாரிஜானி படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஈரானிய தலைவர்களை கொல்வது நாட்டை மேலும் பலப்படுத்தும் என்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரித்திருந்தார். ஈரானின் தலைவர்களை கொல்வது அந்த நாட்டை பலவீனப்படுத்தாது, மாறாக மேலும் பலப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஈரானின் முன்னாள் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளரான லாரிஜானி ஈரான் அரசியலமைப்பில் மிகச் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக காணப்படுகிறார். அவர் நாட்டின் பாதுகாப்பு கொள்கைகளை வடிவமைத்த முக்கிய நபராகவும் அயதுல்லா அலி கமேனியின் நெருங்கிய ஆலோசகராகவும் இருந்து வந்தார். கடந்த மாதம் வான்வழி தாக்குதலில் கமேனி உயிரிழந்த பின்னர் அவர் முக்கிய அரசியல் குரலாக திகழ்ந்தார். தனது மரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் மார்ச் 6 அன்று அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் லாரிஜானி கமேனியின் கருத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவர் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை பிரிவில் வைக்குமாறும் அதில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டார். அத்துடன் குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக குறித்த மாணவனின் தந்தையாரையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் மாணவி ஒருவரின் புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரின் தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வசனங்களுடன் பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்தார். இந்நிலையில் குறித்த அவதூறால் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரின் உறவினர்கள் அவதூறு பரப்பியவரின் வீட்டுக்கு சென்று குறித்த மாணவனிடம் இது தொடர்பில் வினவியுள்ளனர். இதன்போது அவதூறு பரப்பிய மாணவனின் தந்தையார் நியாயம் கேட்க சென்ற ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கி காயப்படுத்தியதால் குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பின்னணியில் ஊர்காவல்துறை சிறுகுற்ற பிரிவு காவல்துறையில் இரு மாணவிகளின் பெற்றோரும் முறைப்பாடு செய்தனர். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணையை முன்னெடுத்த ஊர்காவல்துறை சிறுகுற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இருவரையும் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இந்நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்களும் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார்.